அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரை எந்த நேரத்தில் வருகின்றது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதை யார் அப்படின்னா முருகன். அதனால தான் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை சிறப்பான நாள் அப்படிங்கிறது இருக்கின்றது. இந்த செவ்வாய் கோரை எந்த நேரத்தில் வரும் அப்படின்னா, நம்ம காலை சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு காலை 6 to 7 தான் செவ்வாய் கோரை. காலை 6 மணிலேருந்து 7 மணியும், மதியம் உச்சிவேல் 1 to 2 அந்த நேரத்தில் நமக்கு வரும். பிறகு இரவு நேரம் 8 to 9 இந்த நேரத்தில் தான் நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம். இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னா, செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியங்கள் நம்ம வாங்கலாம். இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் துவரம்பருப்பு நம்ம வாங்கலாம். சிவப்பு நிற பூக்கள் நம்ம வாங்கலாம். சிவப்பு நிற பூக்களால் இறைவனுக்கு நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா அவருக்கு உகந்தது பார்த்திங்கன்னா சிவப்பு நிற மலர்கள் மற்றும் தானியத்தில் துவரம்பருப்பு. துவரம்பருப்பில் நம்ம சமையல் செய்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதாவது சாம்பார் வைத்து சாப்பிடும்போது. அதாவது இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே முருகனை வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் ஹோரையில் நம்ம வழிபாடு செய்வதனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, செவ்வாய் பகவான் பூமிக்காரகன். அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்டது என்னென்ன அப்படின்னா, நமக்கு பூமிக்கு சம்மந்தப்பட்டது வீடு மற்றும் இடம், அதற்கப்புறம் வாகனம். இந்த மூன்றுமே நமக்கு அமைய வேண்டும் அப்படின்னா செவ்வாய் பகவானால் மட்டும்தான் முடியும். செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைத்த உடனே உங்களுக்கு சொந்த வீடும் அமையும். நீங்கள் நினச்ச உடனே வாகனம் வாங்க முடியும். அதே போல் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இடமும் உடனே கிடைக்கும். நமக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் உடனே உங்களுக்கு கிடைக்கின்றது அப்படின்னாலே உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரு, நல்ல இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதே போல் செவ்வாய் பகவான் நம்மளோட ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்காம எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாம் லேட் ஆகும், தடங்கள் அதிகமாக கிடைக்கும். நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒவ்வொன்றும் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல அவஸ்தைகள், பல அவமானங்கள், பல பிரச்சனைகள் தாண்டி தான் நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க. அதே போல் ஒரு இடம் வாங்கணும் நினச்சாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்கத்தனம் இருந்திருக்கும். அது தெரியாமல் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதே போல் தான் வாகனம் வாங்கணும்னு பல நாள் பிளான் பண்ணுவீங்க. ஆனால் வாங்கவே முடியாது. அதற்கு மீறி அதை வாங்கினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் நமக்கு சரியில்லை, நீச்சமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதற்காக தான் நம்ம முருகனுடைய வழிபாடு நம்ம செய்யணும். இப்போ செவ்வாய்க்கு அதி தேவதை யார் அப்படின்னா முருகன் தான். அந்த முருகனை வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அந்த செவ்வாய் பகவானுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். அந்த தாக்கங்கள் குறையும் போது நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக ஆரம்பிக்கும். இப்போ செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் சரியில்லாதவங்க, செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் அனைவருமே முருகனத்தை வழிபாடு செய்வாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்தால் அவங்க அதில் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்துமே அவங்க மீண்டு வந்துடுவாங்க. முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த செவ்வாயோட தொல்லைகள் நம்மளை விட்டு விலகும். நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சனி தான் ரொம்ப மெயினாக எல்லாருமே நினச்சி பயப்படுவாங்க. ஏன்னா சனியோட திசை நடந்தாலும் சரி, சனியோட பிரச்சனை நடந்தாலும் சரி, அதை பார்த்து தான். ஏன்னா அதைத்தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்சுருக்குறாங்க எல்லாருமே. ஏன்னா சனி 7.5 சனி நடந்தால் பிரச்சனை, அஷ்டம சனி, மற்ற சனிகள் திசைகள் நடக்குது அப்படின்னா நமக்கு அதுதான் ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இது நம்மக்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்களே தவிர இந்த செவ்வாய் பகவானுக்கு அந்த அளவுக்கு சொல்லி வைக்கலை. ஏன்னா செவ்வாய் பகவான் எந்த அளவுக்கு நமக்கு நீச்சம் கொடுத்தாலும் நம்ம முருகனை வழிபாடு செய்யும்போது அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு செவ்வாய் தோஷத்தை பற்றியோ, செவ்வாய்க்கு உள்ள அந்த திசைகள் சரியில்லை அப்படின்னா நம்ம அதை நினச்சி அந்த அளவுக்கு யாரும் பெருசாக பேசாதது காரணம், பெருசாக பயப்படாத காரணமே முருகன் தான். முருகன் இருக்க நமக்கு ஏன் பயம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செவ்வாயோட ஆதிக்கம் இருந்தாலும் சரி, நமக்கு அந்த செவ்வாய் ஆதிக்கம் இல்லாட்டாலும் சரி, முருகனை வழிபாடு செய்ய செய்ய அவங்க செவ்வாய் பகவான் கொஞ்சம் அவர் நம்மளை எந்த தொந்தரவு படுத்த மாட்டார். நமக்கு நல்லா இருக்கும்.
செவ்வாய் பகவான் ஒருவேளை நமக்கு அந்த நீச்சம் இருக்கிறாங்க, சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள், தாக்கங்கள் முக்கியமாக இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபத்தாலே அவங்க நிறைய இழந்திருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து கோபக்காரகன். அவருக்கு வந்து அதிகமாக கோபம் வரும். செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர்களுக்கெல்லாம் அதிகமாக கோபங்கள் வந்து ரொம்ப வரும் அவங்களுக்கு. இந்த சொல்லுவாங்களே மூக்குக்கு மேலே கோபம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. படக்கு படக்குன்னு கோபத்தை பற்றி கோபமாக பேசி நிறைய அவங்க வந்து வாழ்க்கையில் நிறைய இழந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கோபம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. நிறைய பேர் வந்து கோபத்தால் தான் நிறைய வாழ்க்கையில் நல்லதை நிறைய பேர் இழந்துருவாங்க. முன்கோபம் அதிகமாக வரும். அவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா சாந்தமாகணும், அந்த கோபங்கள் குறையணும், அந்த டென்ஷன் குறையணும். மற்றவர்கள் மேலே நம்ம ஏதாவது ஒரு நெகட்டிவான எண்ணத்தை வைத்து ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கோம் அப்படின்னா அது நமக்கு சரியாகணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கு அதி தேவதை பார்த்திங்கன்னா முருகன். அதே போல் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அதாவது துர்க்கை அம்மன், வராகி அம்மன், மாரியம்மன், இந்த மாதிரி அம்மன் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க காளியம்மன், இவங்களுடைய வழிபாடு எல்லாமே நம்ம செவ்வாய்க்கிழமை பண்ண வேண்டும். செவ்வாய்க்கிழமை செய்ய 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 நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா அதற்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். அம்மனுடைய வழிபாடு வந்து மிக சிறப்பான வழிபாடு இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு. நம்ம என்னதான் வெள்ளிக்கிழமை வழிபாடு நம்ம செய்தாலும் நிறைய பேர் அம்மனுடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை தான் அதிகமாக செய்வாங்க. வெள்ளிக்கிழமை நம்ம செய்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செய்வது தோஷங்கள் எல்லாமே விலகும். அதாவது செவ்வாய் தோசை, ராகு தோஷம், கேது தோஷம், இதெல்லாம் சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப தோஷம், இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுடைய வழிபாடு நமக்கு மிக சிறப்பான ஒரு தீர்வு கொடுக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை என்று பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தெய்வத்தோட வழிபாடு நம்ம செய்ய வேண்டும். கோபத்தை குறைக்க வேண்டும். டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். நம்ம வந்து துவரம்பருப்பு இந்த மாதிரி தானியங்கள் வாங்குவது ரொம்ப நல்லது. கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. அல்லது அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வருவது நல்லது. உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் ஆலயம் இருக்கின்றதோ அந்த அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வரணும். எலுமிச்சங்கனி மாலை இருக்குது பார்த்தீங்களா, அதை சுவாமிக்கு போட்டு வரும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பூக்களால் கூட நீங்கள் சுவாமியை வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். என்ன பூக்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்துட்டு அம்மனை வந்து கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் வந்து முருகனுடைய வழிபாடு நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆலயத்திற்கு போய் செய்ய போகிறீங்க அப்படின்னா செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போங்க. 2 நெய் தீபம் அல்லது 6 தீபம் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வரலாம். நல்லெண்ணெய் தீபம் கூட நம்ம ஏற்றலாம். ஏற்றிட்டு முருகனை வழிபாடு செய்துட்டு வரும்போது சொந்த வீடும் அமையும், இடமும் அமையும், வாகனம் அமையும், சீக்கிரமாக நமக்கு அமையும். அதற்கான வழிகள் எல்லாமே செவ்வாய் பகவானே நமக்கு கொடுத்துருவார். ஏன்னா அவங்களுடைய அதிதேவதையான முருகனை வழிபாடு செய்யும்போது செவ்வாய் வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் பூமிக்காரகன். அவருடைய அருள் தான் நமக்கு வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செய்ய நல்ல பலன் கிடைக்கும். காலை 6 to 7, இரவு 8 to 9 நம்ம பூஜை செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் மாலை 6 மணிக்கு வழிபாடு செய்யலாமான்னா தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ கோவிலுக்கு எந்த நேரத்தில் போகணும்? இப்போ கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா காலை 6 to 7 போக முடியாதவர்கள் வந்து ஒரு 10 மணிக்குள்ளேயாவது போய்க்கிடணும். இல்லை அப்படின்னா மாலை ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம். உங்களுடைய விருப்பங்கள் வந்து ஒன்று தான் நீங்கள் இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது நிறைவேறும் வரை முருகனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு எனக்கு நீங்கள் தான் முருகா செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா அது கிடைக்கும். அதே போல் நிறைய பேர் வந்து இப்போ வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க இல்லையா, அந்த தீபம் கூட நிறைய பேர் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க, பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. வெற்றிலை தீபம் ஏற்றினா அப்படின்னா நமக்கு வந்து சொந்த வீடு அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. உங்களால் வெற்றிலை தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து முருகனை கையெடுத்து கும்பிட்டு எனக்கு எல்லாமே நீங்கள் தான் முருகா செய்து தரணும் அப்படிங்கிறத உங்கள் வேண்டுதல் எல்லாம் சொல்லிவிட்டு உன்னை தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். மிக மிக அற்புதமான நாளை இந்த செவ்வாய்க்கிழமையை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இந்த செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு மிகவும் முக்கியமான நாள். நம்ம எல்லா வித மகிழ்ச்சியோடு நம்ம வாழணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்கும்.
வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்துட்டு வாங்க, அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க. வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து தேவையான சொத்து, பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எப்போதுமே இறை வழிபாட்டிற்கு நம்பிக்கை மிகவும் முக்கியம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து உடையாமல் இருந்தால் போதும், எல்லாமே இறைவன் உங்களுக்கு செய்து கொடுப்பார். என் இறைவன் என்னை காப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், தெய்வம் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை வழிநடத்தி செல்வார்கள். எப்போதுமே அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.